ராதே கிருஷ்ணா. ஆச்சரியமான விஷ்ணு பிரயாகை இதுதான். தோ இந்த பக்கத்துல இத்தனை வேகமா ஓடி வரவள் தௌளி கங்கா. என்ன வேகம் பாருங்க. நிஜமாவே நதி பிரத்யக்ஷ பகவான் தான். நன்னா பாருங்க. உங்க ஆயுசுல நீங்க வரணும், வந்து அனுபவிச்சே ஆக வேண்டிய ஒரு இடம் இந்த விஷ்ணு பிரயாகை. இவள் தௌளி கங்கான்னு இவளுக்கு பெயர். சரியா? இந்த தௌளி கங்கா ஜலம் இந்த தௌளி கங்கா ஜலம் உங்களுக்காக நான் பண்றேன். பக்தி ஞாயினா வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கியம் வம்சத்துக்கே வரட்டும். சரியா? இது தௌளி கங்கா. இந்த பக்கம் அழகா அலகநந்தா ஜலம். சரியா? இந்த பாருங்க. அலகநந்தா ஜலம் உங்க வம்சத்தில் இருக்க எல்லா மூதாதையரும் மோட்சம் அடையட்டுக்கும். உங்க குழந்தைகள் எல்லாம் பக்தி ஞான வைராக்கியத்தோட இருக்கட்டும். இதான் விஷ்ணு பிரயாகை அலகநந்தா தௌளி கங்கா சங்கமம். So this is a confluence. This one is known as Alaknanda. This is Dhauli Ganga. So this is a confluence. This place is called Vishnu Prayagai. So here Narada Maharishi did penance in this area. So Lord Vishnu gave his darshan. So this is known as Vishnu Prayagai. There is a mandir. There you can see Lord Shiva and Lord Vishnu. So this is Alaknanda. Usually she used to be in aqua blue color, but due to rain now she is so muddy. This is Dhauli Ganga. She always used to be in muddy color. So அழகான அலகநந்தா ஒரு aqua blue கலர்ல இருப்பா. மழையினால இப்படி கலங்களா வரா. இவள் பெயர் தௌளி கங்கா. எப்பொழுதுமே கலங்களா தான் வருவா. ஒரே தூளி சேரு கங்கையா தான் வருவா. எப்படி வரா பாருங்க. இந்த இடம் தான் விஷ்ணு பிரயாகை. நன்னா பார்த்துக்கோங்க. இதோட தரிசனமே உங்களுக்கு பாவங்கள்லாம் போகும்.